இந்த ஆம்பளைங்கெல்லாம் பொண்டாட்டியை பார்த்தா பேய் மாதிரி தெரியுது, பிசாசு மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவீங்கல்ல. ஆனா இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் தன்னோட புருஷனை பார்த்தா எப்படி தெரியுமா தெரியும்? சாமி மாதிரி தெரியும். இதை நாங்க நம்பணும். இந்த ஆண்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த உலகத்தை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே முயற்சி செய்யுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா நம்மளால இந்த டிவி சேனல் கூட மாத்த முடியாது. ஏய், என்னடி ஏதோ பறி கொடுத்த மாதிரி சோகமா இருக்க? எத்து வீட்டு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்காமாமா. அவங்க அப்பா அம்மாவுங்க அந்த பொண்ணை எங்கேயோ கூட்டு போய் கட்டி பார்த்தாங்களாம், போகவே இல்லையா. அதுக்கு எதுக்கடி ஃபீல் பண்ணுற? ஏதாவது உதவி கேட்குற பேயே இருந்துச்சுன்னா லாரன்ஸ் கிட்ட போக சொல்லு. ஏதாவது எமோஷனலான பேயே இருந்துச்சுன்னா சுந்தர்சி கிட்ட போக சொல்லு. ஏதாவது காமெடியான பேயே இருந்துச்சுன்னா நம்ம சந்தானத்துக்கிட்ட போக சொல்லு. வச்சு படமாவது எடுப்பாங்க. ஏன் நம்ம சோகமா இருக்க? லவ் பண்ணுற தப்பாடி? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எதுக்கு கேக்குற? அப்புறம் அவன் புருஷன் அடிக்கிறது வரான். ஏய் அம்மா, உன்னதாண்டி டைம் 10 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கிற. பசிக்குதுடி, சாப்பாடு செய்ய வேணாமா? அடச்சே, சும்மா எந்திரி எந்திரின்ட்டு நான் என்ன அடுப்புல படுத்துட்டு இருக்கேன். என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நம்ம லவ் பண்ணும்போது அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு மாட்டுச்சாணி எறும்புச்சாணி அள்ளி போட்டிருந்த. அப்பவே நீ எனக்கு தேவதை மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்த. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பல லட்சத்தில் பட்டு புடவை வாங்கி அழகு பார்த்தாலும் எனக்கு நீ பேய் மாதிரி தான் தெரியற. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்க. ஏய், காலமத்தால அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? இவ்வளோ நேரம் யோசிச்சதுல ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்னத்தை புரிஞ்சுக்கிட்ட? காதலுங்கிறது மொட்டை மாதிரி அடிக்க அடிக்க வளர்ந்துட்டே இருக்கும். ஆனால் கல்யாணங்கிறது சொட்டை மாதிரி ஒரு தடவை விழுந்துட்டா வளரவே வளராது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏய், சாத்துக்குடி வச்சு என்ன அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க? நீ இந்த உலகத்துல எங்க தேடினாலும் இந்த சாத்துக்குடி உனக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன்னா இது என்கிட்ட இருக்குல்ல. வரும்போது நேர மாசமா வருது, போகும்போது சிசேரியன் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? வீட்டு சூழ்நிலை அப்படி, ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போகும்போது, அதே பொண்டாட்டிங்கெல்லாம் புருஷன் வீட்டுக்கு வரும்போது மாமா, இந்த தயிர் வடை நானே என் கையால செஞ்சது, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. உன் கையால பண்ணியா? இந்த வடை சுத்தமா இருக்கு, எந்த வாசனையும் வரல. நானும் எந்த செலவும் வாங்கி கொடுக்கலையே, அப்புறம் எப்படி பண்ண? இதுக்கு எதுக்கு செலவு? நேரா கடைக்கு போனோமா, வடையும் தயிரும் வாங்கணுமா, வீட்டுல வந்து தயிர்ல போட்டு மிக்ஸ் பண்ணுமா, தயிர் வடை ரெடி. ஏண்டி இதுக்கு நீ பேசாம தயிர் வடையை வாங்கிருக்கலாமே? என்னதான் இருந்தாலும் என் கைப்பக்குவம் மாதிரி வருமா? நரிமூஞ்சில முழிச்சா அதிர்ஷ்டமா, பூனை குறுக்கால போச்சுன்னா அபசகுணமா. அப்புறம் ஏன் எல்லார் வீட்லயும் நிறைய வளர்க்காம பூனைய வளர்க்குறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.